இமேஜின் பண்ணி பாருங்க, சோஷியல் மீடியாவில் ஸ்க்ரோல் பண்ணும்போது ஷாப்பிங் பண்ண எப்படி இருக்கும். ஒரு பூமிங் ட்ரெண்டு இந்தியாவுடைய ஆன்லைன் ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸே சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொன்னா அதுதான் சோஷியல் காமர்ஸ். ஹாய், நான் விக்னேஷ். இது ஜாஸ் இன்ஃபோடைம். 2005ல யாஹூ சோஷியல் காமர்ஸ் அப்படின்ற ஒரு டேர்மை கொண்டு வராங்க. ஆனால் 2021ல தான் அது பிரேக் த்ரூ ஆயிருக்கு. கோவிடுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக ஆரம்பிச்சாங்க. நிறைய பேர் கிரியேட்டர்ஸாக மாற ஆரம்பிச்சாங்க. அப்பதான் சோஷியல் காமர்ஸோடைய ஒரு சின்ன growthனே நம்ம சொல்லலாம். சோஷியல் காமர்ஸை சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இது சோஷியல் மீடியா, இது இ காமர்ஸ். இது ரெண்டையும் பிளெண்ட் பண்றது தான் சோஷியல் காமர்ஸ். இது யூசரை டிஸ்கவர் பண்றது மட்டும் இல்லாம சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேயே பர்ச்சேஸும் பண்ண வைக்கும், அந்த பிளாட்ஃபார்ம் விட்டு நம்ம வெளியே போகாமலே. ஸோ இது என்ன ஆகுது, ஈஸியா ப்ராடக்ட்டும் பர்ச்சேஸ் பண்ணலாம், இன்டராக்டிவாகவும் இருக்கும், சேம் டைம் இது ஒரு ஃபன்னாகவும் இருக்கும். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, இன்ஃப்ளூயன்சர்ஸ் அண்ட் கிரியேட்டர்ஸ் ப்ராடக்ட் ஷோகேசிங்க கான்டென்ட் கிரியேஷன் மூலியமா கொடுக்குறாங்க. ரெண்டாவது, எல்லா பிளாட்ஃபார்மே ப்ராடக்ட் லிஸ்டிங்கை கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இன்ஸ்டாகிராமே நார்மலா நீங்க ஒரு போஸ்டர் ப்ராடக்டாகவும் போடலாம், போஸ்டாகவும் போடலாம், அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க, ப்ரைஸிங்கோட ஆட் பண்ணுற மாதிரி. ஸோ அதில் நீங்கள் எனபிள் பண்ணி கொண்டு போகலாம். லோக்கலில் இருக்க பிஸ்னஸை ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப் தான் முக்கியமான டூலாக இருக்குது இப்போதைக்கு. ஸோ அதுலேயுமே நீங்கள் சோஷியல் காமர்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும். தென் ஃபைனலி லைவ் காமர்ஸ். லைவ் காமர்ஸ் சைனாவில் பெரிய சக்ஸஸ் ரேட்டை கொடுத்த ஒரு ட்ரெண்டு. ஆனால் இந்தியாவில் ஒர்க் ஆச்சு, பட் அந்த அளவுக்கு அது ஒர்க் ஆகலன்னு சொல்லலாம். இன்னும் நிறைய பேர் அதை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சோஷியல் காமர்ஸோட பிக்கஸ்ட் ஷாப்பர்ஸ் யாருன்னா இந்தியா தான். ஜென்சி அண்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ், இவங்க தான் சோஷியல் காமர்ஸோட பிக்கஸ்ட் டார்கெட் ஆடியன்ஸ். சோஷியல் காமர்ஸ் ரொம்ப வளர்ந்ததுக்கு காரணம் ட்ரஸ்ட் ஃபேக்டர். இன்ஃப்ளூயன்சர்ஸ் அண்ட் கிரியேட்டர்ஸை ஜென்சிஸும் மில்லியன்ஸும் அதிகமாக நம்ப ஆரம்பிச்சாங்க. அந்த ட்ரஸ்ட் ஃபேக்டர்னால நிறைய ப்ராடக்ட் பர்ச்சேஸும் நடக்க ஆரம்பிச்சது. இப்போ இ காமர்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ப்ராடக்ட் இருக்கும், அதுக்கு டிராஃபிக்கை ஆட்ஸ் மூலியமாக கொண்டு வருவோம், அதில் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண வைப்போம், இல்லை அப்படியா டேட்டா கலெக்ட் பண்ணி ரீடார்கெட் பண்ணுவோம். ஸோ இது ஒரு எமோஷனல் மிஷினாக ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஆனால் சோஷியல் காமர்ஸ் அப்படின்றது ஃபுல்லி எமோஷனல் கனெக்ஷனில் கொண்டு வருது. ஸோ அதனால தான் அந்த இடத்துல சோஷியல் காமர்ஸோட பர்ச்சேஸ் அதிகமாக இருக்குது கம்பேர்ட் டு இ காமர்ஸோட. தென் விமன் ஆண்டர்பிரனர்ஸ், ஹேண்ட்மேட் அண்ட் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸை யூஜிசி மூலியமாக கொண்டு போனதுனால Tier 2 அண்ட் Tier 3 சிட்டிஸில் இருக்க பீப்புள்ஸ் நம்ம ஊர்லேயும் இது கிடைக்குமா, நம்ம பக்கத்தில் இது கிடைக்குதா அப்படின்றதையும், இவங்ககிட்ட மட்டும் தான் இது கிடைக்குதா அப்படின்றதுனாலையும் நிறைய சோஷியல் காமர்ஸ், அதாவது சோஷியல் மீடியாவில் பர்ச்சேஸ் நிறைய நடக்க ஆரம்பிச்சு. தென் ஃபைனலி ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் பீப்புள்ஸ். இந்த ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ் ரிசோர்ஸஸை தேடி அலைஞ்ச காலம் போய் ஸ்வைப் பண்ணியே கண்டுபிடிக்கிற ட்ரெண்டை சோஷியல் காமர்ஸ் கொண்டு வந்துச்சு. எப்படி இந்தியா சோஷியல் காமர்ஸ் அடாப்ட் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 4-5 ஃபேக்டர்ஸ் முக்கியமாக இதில் இருக்கு. அதுலேயும் இப்போ 2025ல $16 to $20 பில்லியன் மார்க்கெட் அப்படின்றதையும் சொல்றாங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 13,000 to 18,000 crores மார்க்கெட் சோஷியல் காமர்ஸ் கிரியேட் பண்ணி கொடுக்க போகுது 2025ல. இது எதை வச்சு டிஃபைன் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டெய்லி ஸ்மார்ட் போன் யூசர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க. அதே மாதிரி இன்டர்நெட்டும் மூல முடுக்குக்கெல்லாம் போயிருச்சு. ஸோ சோஷியல் மீடியா அப்படின்றது இன்னைக்கு எல்லாராலையும் ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாக வந்துருச்சு. தென் யங் பீப்புள்ஸ் சோஷியல் மீடியாவை டாமினேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுமே ஒரு முக்கியமான ரீசனாக இருக்குது இந்த ட்ரெண்ட் டெவலப் ஆனதுக்கு. தென் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் மேலே இருக்க ட்ரஸ்ட். டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் யூபிஐ உள்ள கொண்டு வந்தோம்னா நம்மள எத்தனை பேர் யூபிஐ ஸ்கேன் பண்ண பயந்தோம். ஆனால் இப்போ கூகுள் பே, ஃபோன்பேல தான் எல்லாமே ஸ்கேன் பண்ணுறோம். டீ சாப்பிட்டா கூட கூகுள் பே, ஃபோன்பேல தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கிறதெல்லாம் ஒரு சோஷியல் காமர்ஸ்க்கு பேக் போன் தான். ஓஎன்டிசி பிளாட்ஃபார்ம் மூலியமாவே ஈஸியாக ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர் சோஷியல் காமர்ஸை யூஸ் பண்ணி அந்த ப்ராடக்டை சேலும் பண்ண முடியும், அதை ஈஸியாக அந்த பீப்புளுக்கு டெலிவரியும் பண்ண முடியும். ஃபைனலி யார் சோஷியல் காமர்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், யார் வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டென்ட் கிரியேஷன் தான் சோஷியல் காமர்ஸோட ஹார்ட். அப்படி பார்த்தா இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கும் கிரியேட்டர்ஸ்க்கும் இது செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா ஒரு இன்ஃப்ளூயன்சர் அண்ட் கிரியேட்டருக்கு தான் ஒரு ப்ராடக்ட் எப்படி டிஃபைன் பண்ணணும், அதோட சோஷியல் ப்ரூஃப் எப்படி காட்டணும், ட்ரஸ்ட் ஃபேக்டர் எப்படி கொண்டு வரணும், அதோட ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே தெரியும். ஸோ ஒரு இன்ஃப்ளூயன்சர் அண்ட் கிரியேட்டராக இருக்கும் அப்படின்னா ஈஸியாக சோஷியல் காமர்ஸை நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும், அதை யூஸ் பண்ணவும் முடியும். தென் ஃபைனலி ஆன்லைன் ஷாப்பிங்கோடைய அடுத்த ஃபியூச்சராகவே சோஷியல் காமர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இ காமர்ஸோட பர்ச்சேஸ் பேட்டர்னையும் சோஷியல் காமர்ஸோட பர்ச்சேஸ் பேட்டர்னையும் கம்பேர் பண்ணும்போது கன்வர்ஷன் ரேஷியோ சோஷியல் காமர்ஸில் அதிகமாகவே இருக்குது. நீங்களும் சோஷியல் காமர்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா கான்டென்ட் கிரியேஷனில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இன்னைக்கே அதுக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. இதே மாதிரி டிஜிட்டல் ட்ரெண்ட்ஸும் டெக்னாலஜியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜாஸ் இன்ஃபோடைமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.